அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வாஸ் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம எப்பயும் போல நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பார்த்துருவோம். அதோட சேர்த்து ஒரு இண்டிகேட்டரை பத்தி இன்னைக்கு ஒன்று சொல்ல போறேன். அதையும் வாங்க நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் எந்த ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டும் வரல. ஸோ அதனால நம்ம நேற்று அனலைசிஸ் பண்ணி வச்சிருந்த அதே லெவல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த லெவல்ஸை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ 18,080 இருந்து 18,150 இந்த ஜோன் நம்மளுக்கு நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைடு 18,150க்கு மேல போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 18,173, அதுக்கப்புறம் 18,205. அதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் 18,265 வரையும். கீழே நீங்க புட் சைடு போனோம்னா 18,078க்கு கீழே போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 18,045, அதுக்கப்புறம் 18,012, அப்புறம் 17,965. ஸோ இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 42,665. இது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் இதுக்கு கீழே போறதுனால. ஸோ 42,665 இருந்து 43,025 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைடு பார்த்தீங்கன்னா 43,025க்கு மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 43,150, அதுக்கப்புறம் 43,350, அப்புறம் 43,575. ஸோ இது இந்த 43,350க்கு மேலே, அதாவது 150க்கு மேலே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு 200, அப்புறம் ஒரு 200 பாயிண்ட் நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 42,665 கீழே நீங்க புட் சைடு போகலாம். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42,520, அப்புறம் 42,320, 42,160. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இந்த இந்த லெவல்ஸ் எப்படி நீங்க ட்ரேட் பண்ணோம்னா, இந்த சப்போர்ட் வருது, சப்போர்ட் கிட்ட டச் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் டோஜி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் சைட் போகலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருந்துச்சுன்னா நீங்க போகலாம். இங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல சார், இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா, அதுக்காக நான் இல்ல, ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதோட ஹெல்ப் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி ஜிக்ஸாக் ஹார்மோனிக் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த வந்துச்சா? ஸோ இதுதாங்க அந்த மல்டி ஜிக்ஸாக் ஹார்மோனிக் பேட்டர்ன். இது இந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல இந்த ரெட் கலர் லெவல் லேபிள் இருக்கு ஏபிசிடி பேட்டர்ன் அப்படின்னா நீங்க புட் சைடு போகலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட், ஒரு 20-30 பாயிண்ட்டுங்க. ஒரு ஸ்கால்பிங் நல்லா இருக்கும். இங்க இருந்து இங்க வந்துருச்சு, திரும்ப ஏபிசிடி இங்க வந்திருக்கு அப்படின்றப்ப நீங்க திரும்ப புட் சைட் போகலாம். அப்ப பாத்தீங்கன்னா இது நிறைய கிடைக்குது. பட் மினிமம் ஒரு 30 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் யார் ஸ்கால்பிங் பண்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் இது. நம்மளுடைய லெவல் கிட்ட அது வருது, ஜென்ரேட் ஆகுதுன்னா நீங்க பண்ணலாம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில டயத்துல இங்க காமிச்சிருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க கேப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்துச்சுன்னா கால் சைடு போறதுக்கு வரும். இங்க கீழே வந்திருக்கு. நம்மளுடைய ஏரியா இது பழையது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஏரியா கிட்ட இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்க கால் சைடு போறது எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது பழையது, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, ஸோ இதை எப்படி செட் பண்றது, என்ன செட்டப் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். இங்க போயிட்டு நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு நீங்க இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு இங்க போய் நான் ஆல்ரெடி இங்க நான் ஃபேவரேட்ல வச்சிருக்கேன், அதனால தான் வருது. இல்லாட்டினா நீங்க இங்க போயிட்டு மல்டி ஜிக்ஸாக் ஹார்மோனிக்
பேட்டர்ன்ஸ் அப்படி அடிச்சீங்கன்னா இங்க வருது பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும். இதை நீங்க வந்து இங்க இருக்கிற ஸ்டாரை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். ஸோ நான் உங்களுக்காக நான் இதை வேணா திரும்ப வேணா நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு இப்ப நான் மல்டி ஜிக்ஸாக் ஸோ இங்க வந்துச்சு பாருங்க. மல்டி ஜிக்ஸாக் போட்ட உடனே இங்க வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட்டுக்கு அங்க வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்க போயிட்டீங்கன்னா இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ இதை திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து சார்ட்ல அப்ளை ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் நீங்க இங்க உள்ள போயிட்டு செட்டிங்ஸ் உங்களுக்கு இங்க தேவையானது, நீங்கள் இங்க நிறைய பேட்டர்ன் இருக்குங்க பாருங்க. ஏபிசிடி கிளாசிக், ஏபி ஈக்குவல் டு சிடி, ஏபிசிடி எக்ஸ்டென்ஷன், காட்லே, கிராப். ஸோ இதுல என்னென்ன உங்களுக்கு பேட்டர்ன் தேவைப்படுதோ நீங்க அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான கலர் வந்து நீங்க இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து டிஃபால்ட்ல நீங்க போயிட்டு சேவ் அஸ் டிஃபால்ட்னா நீங்க என்ன செட்டப் கொடுத்துருக்கீங்களோ அது இங்க சேவ் ஆயிடும். இதுதாங்க சிம்பிள். ஸோ யாருக்கு தேவையோ நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த லெவல்ஸோட காம்பினேஷன் வச்சு நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு எக்ஸ்பைரி வேற. ஸோ லாட் சைஸ் கம்மி பண்ணுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போங்க. நெக்ஸ்ட் மந்த்து இல்லை நெக்ஸ்ட் ஃபெட்டோட ஒரு மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிளியர் டைரக்ஷன் தெரியும். ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கன்ஃபர்மேஷன் நிற்பாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபெட் ரேட் வந்து என்ன ஆகுது, டவுன் கம்மி பண்ணுறாங்களா அதிகரிக்கிறாங்களா, அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு மூவ் கிடைக்கும். ஸோ அதன்படிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி இல்லை ட்ரேடிங் பண்ணுறதாலும் சரி உங்களுடைய லிமிட்ஸ் லாட் சைஸை லிமிட்டாக வச்சுக்கோங்க. நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.